இந்த பகுதியில் ஆழ்வார்களில் ஒருவரான பெரியாழ்வார் குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் எஸ்தர் புத்தகத்தில் உள்ள மொர்தெகாயின் வரலாற்றோடு ஒப்பிட்டு காணலாம். வல்லப பாண்டியன் என்னும் அரசன் தனக்கு ஏற்பட்ட மோட்சத்தை குறித்த சந்தேகத்தை போக்குபவர்களுக்கு பொற்கிளி பரிசாக வழங்கப்படும் என்று எல்லா நாடுகளுக்கும் நிருபங்களை எழுதி அனுப்பினான். பெரியாழ்வார் அரசனின் சந்தேகத்தை போக்க வந்த பொழுது செல்வநம்பி என்பவன் அவரை பல்லக்கில் ஏற்றி அரண்மனைக்கு அழைத்து வந்தான். பெரியாழ்வார் அரசனின் சந்தேகத்தை போக்கிய பொழுது அரசன் பட்டத்து யானையில் அவரை அமர வைத்து அவருக்கு தான் அணியும் உடைகளை அணிவித்து அவரை நகர்வலம் அழைத்து வந்ததாக அவருடைய வரலாறு கூறுகிறது. மேலும் அங்கு இறைவனை கண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்ற பாடலை அவர் பாடியதாகவும் அவருடைய வரலாறு கூறுகிறது. இந்நிகழ்வு குறித்து மொர்தெகாயின் வரலாற்றோடு ஒப்பிட்டு காணலாம். 127 நாடுகளை ஆண்ட அகஸ்வேரு மன்னனின் அடுத்த அதிபதியாக இருந்த ஆமான் அரண்மனை வாயிலை கடக்கும் போதெல்லாம் வாயில் காப்பாளனாக இருந்த யூதனான மொர்தெகாய் அவனை கண்டு எழுந்திருக்கவும் இல்லை, வணங்கவும் இல்லை. எனவே கோபம் கொண்ட ஆமான் மொர்தெகாயை கொல்லுவது மட்டும் துச்சம் என கருதி அவனுடைய இனமான யூத இனத்தையே அழிக்க வேண்டும் என்று அகஸ்வேரு அரசனின் முத்திரை மோதிரத்தை கொண்டு ஆதார் மாதம் 14ஆம் நாள் 127 நாடுகளிலும் உள்ள யூதர்களை அழிக்க நிருபங்களை எழுதி எல்லா நாடுகளுக்கும் அனுப்பினான். இதை முறியடிக்க நினைத்த எஸ்தர் அரசி அகஸ்வேரு ராஜாவிற்கும் ஆமானுக்கும் அன்றும் மறுநாளும் விருந்தளிக்க முடிவு செய்தாள். அவள் அன்று அளித்த விருந்தின் முடிவில் ஆமான் அரண்மனை வாயிலை கடந்த பொழுது மொர்தெகாய் எழுந்திருக்கவும் இல்லை, வணங்கவும் இல்லை. எனவே உக்கிர கோபம் கொண்ட ஆமான் மொர்தெகாயை தூக்கிலிட 50 முழ நீளமுள்ள ஒரு கழுமரத்தை ஏற்பாடு செய்தான். அரசனிடம் அனுமதி வாங்குவதற்காக அரண்மனைக்கு வந்தான். அன்றிரவு அரசனுக்கு உறக்கம் வராததால் நாளாகம புத்தகத்தை புரட்டிய பொழுது அதில் மொர்தெகாய் செய்த நற்காரியம் வெளிப்பட்டது. எனவே மொர்தெகாயை கனப்படுத்த விரும்பி தான் அணியும் உடைகளை மொர்தெகாய்க்கு அணிவித்து தான் அமரும் பட்டத்து யானையில் அவனை அமர வைத்து அவனுக்கு கிரீடத்தை சூட்டி ஆமானை கொண்டு நகர்வலம் வர வைத்தான். மறுநாள் அகஸ்வேரு அரசனுக்கும் ஆமானுக்கும் எஸ்தர் அரசை அளித்த விருந்தின் முடிவில் ஆமானுடைய துரோகம் வெளிப்படுத்தப்பட்டு ஆமான் மொர்தெகாய்க்காக செய்த கழுமரத்தில் தூக்கிலிடப்பட்டான். அவன் குறித்திருந்த நாளான ஆதார் மாதம் 14ஆம் நாள் ஆமானுடைய ஆட்கள் அனைவரும் கொல்லப்பட்டனர். மொர்தெகாய் மற்றும் பெரியாழ்வார் இருவருடைய வரலாற்றிலிருந்தும் அவர்கள் இருவரும் பெற்றோர் இல்லாத ஒரு பெண் குழந்தையை வளர்த்து வந்ததும் அவள் பருவ வயதடைந்ததும் காணாமல் போனதும் பின்பு அவளுடைய திருமணம் விமர்சையாக நடந்தது குறித்தும் கூறப்பட்டுள்ளது. அரசர்கள் மூலம் நிருபங்கள் அனுப்பப்பட்டதும் பின்பு மொர்தெகாய் மற்றும் பெரியாழ்வார் அந்த அரசனால் பட்டத்து யானையின் மீதேற்றி அவர்களுடைய ஆடைகளை அணிவித்து அரசனால் கௌரவிக்கப்பட்டதும் குறித்தும் கூறப்பட்டுள்ளது.